ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இன்றைக்கி எபிசோட கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் சிவபாலன் வீராக்கலத்தில் தாலி கட்டிட்டாரு, இன்னொரு பக்கம் குரு அறிவுலகனை கைது பண்ணிட்டாரு. இதுதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் எபிசோட் நகர்வை கொண்டு போயிருப்பாங்க. சரி, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறீங்களா? சிவபாலன் தப்பிச்சு பைக்கில் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சிவபாலன் தப்பிச்ச விஷயம் வைஜெயந்திக்கு கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வருது. உடனே கௌதமை தாலி கட்ட ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்த சௌந்தரபாண்டி கிட்ட சொன்னதும் உடனே சௌந்தரபாண்டி ஐயர்கிட்ட மந்திரத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லி தாலியை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியம் சிவபாலன் இன்னும் மண்டபத்துக்கு வரல அப்படின்ற பதட்டத்தில் நீங்கள் மந்திரத்தை மெதுவாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கனியுடைய உடம்புல சூடாமணி புகுந்து அந்த கோமாளியை எனக்கு பிடிக்கல, அவனை அங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொன்னதும் சண்முகம் அதை புரிஞ்சுக்கிறாரு. கோமாளி வேஷத்தில் இருக்கிறது வெங்கடேஷ் தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்த முத்துப்பாண்டி கிட்ட சொல்ல, முத்துப்பாண்டி அங்கே போய் பார்க்குறதுக்குள்ளேயும் வெங்கடேஷ் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஐயர் பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்களுடைய கல்யாணத்தை ஒரே முகூர்த்தத்தில் வச்சுக்கலாமா, இல்லை மூத்த பொண்ணு தாலி கட்டினதுக்கப்புறம் 2வது பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, இதில் என்ன சந்தேகம், 2 பேருடைய கல்யாணத்தை ஒரே நேரத்தில் நடத்தினா எங்களால் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதனால் மூத்த பொண்ணோட கல்யாணத்தை முதல்ல நடத்தி முடிங்க, அதுக்கப்புறம் 2வது பொண்ணோட கல்யாணத்தை நடத்தலான்னு பாக்கியம் சொல்ல, பாக்கியம் சொன்னபடியே இங்கே ரத்னாவுக்கு அறிவு தாலி கட்டுறாரு. தாலி கட்டின அடுத்த செகண்ட் அக்னியை சுற்றி வராங்க. ஸோ ஆக மொத்தம் அறிவழகன் அண்ட் ரத்னா இவங்களுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, வீராவுடைய கல்யாணம். கௌதம் கையில் தாலி போகுது. வீரா கழுத்தில் தாலி கட்ட போகிற அந்த தருணம் சிவபாலனுடைய என்ட்ரி. சிவபாலன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், வீரா கழுத்தில் தாலி கட்டுன்னு பாக்கியம் ஒரு பக்கம் கத்த, உட்கார்ந்து இருக்கிற கௌதமை பிடிச்சி தள்ளிட்டு கையில் இருக்கிற தாலியை வாங்கி இங்கே வீராவுடைய கழுத்தில் கட்டிட்டாரு. தடுக்க போன சண்முகத்தையும் வைகுண்டம் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீரா கழுத்தில் சிவபாலன் தாலி கட்டிட்டாரு. சரி, இதுதான் ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா குரு அறிவழகனை கைது செய்ய வராங்க. எதுக்காக எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னு சண்முகம் ஒரு பக்கம் கேட்க, அந்த இடத்துல மாலதி டீச்சரை கொலை பண்ண வழக்கில் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அறிவழகனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் தான் பேச்சை மீறி சிவபாலன் வீரா கழுத்தில் தாலி கட்டினதை ஏற்றுக்க முடியாத சௌந்தரபாண்டி இங்கே சிவபாலனை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியம்மாள் அந்த வீரா கழுத்தில் இருக்கிற தாலியை எப்படியாவது கலட்டி வாங்கிட்டு வந்துருன்னு சௌந்தரபாண்டியை தூண்டிவிட, ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சண்முகம் தான் 2 தங்கச்சியையும் கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ரத்னாவுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சுன்னு பார்த்தா இந்த சிவபாலன் எதுக்காக வீரா கழுத்தில் தாலி காட்டினா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி, என்ன தான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.